சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 39. தொடர்ந்து போர் மந்திரி சாளுக்கிய தளபதியிடம் பல்லவ இளவரசன் தப்பிய விபரத்தை கூறினார். நமது படைத்தளத்தில் தேட மாட்டோம் என்று தெரியும் இளவரசனுக்கு. தப்பிய மூவரும் பெருவீரர்கள். சீனனும் காஞ்சியின் கொல்லனும் வாழ் வீசுவதில் இணையற்றவர்கள். இளவரசன் வீரத்தை பற்றி நான் விவரிக்க தேவையில்லை. தளபதி நீண்ட நேரம் சிந்தனையில் இறங்கினான். தாங்கள் கூறியபடி சத்திரங்கள் மட்டுமன்றி சத்திரங்கள் அடுத்துள்ள கிராமங்களையும் சல்லடை போட்டு செழிக்க ஏற்பாடு செய்கிறேன். யார் எந்த வேடத்தில் வந்தாலும் சோதனையிட கட்டளையிடுகிறேன் என்று ஆவேசத்துடன் பேசினான் தளபதி. நல்லது நல்லது, இந்த விஷயம் நமக்குள் இருக்கட்டும், வேறு ஒருவருக்கும் தெரிய வேண்டாம் என்றார் போர் மந்திரி. 400 வீரர்களை எப்படி ரகசியமாக அனுப்ப முடியும்? நான் ஏற்கனவே 20 வீரர்களை அனுப்பியிருக்கிறேன். நான் சொல்லும் வரையில் அது தெரியுமா உனக்கு? தெரியாது. ஆகவே 400 வீரர்களையும் ஒன்றாக அனுப்பாதீர்கள். தனித்தனியாக 20 வீரர்களை அனுப்புங்கள். அவர்கள் கடமையை உணர்த்தி அனுப்புங்கள். இதனால் யாருக்கும் எந்த சந்தேகமும் ஏற்படாது. ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரின் திறமையை நினைத்து பெரிதும் வியந்தான் தளபதி. அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டான். தளபதி சற்று பொறும், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று முன்னமே சொன்னேன் அல்லவா? யாருக்கும் என்பது மன்னரையும் குறிக்கும். மன்னருக்கு தெரியக்கூடாதா? இந்த சிறு விஷயத்தை மன்னர் காதில் போட வேண்டிய அவசியமில்லை. பல்லவ இளவரசனை சிறை செய்வது சிறு விஷயமல்லவே. அல்ல. ஆனால் இப்போது மன்னர் வேறு பெரும் போர் திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறார். இதை குறுக்கே விட்டு குழப்பக்கூடாது. நாளைக்கு ஏதாவது கேள்வி வந்தால் மன்னரிடம் தாங்கள்தான் சமாதானம் சொல்ல வேண்டும். அஞ்சாதே, என்னை மீறி உனக்கு எந்த சங்கடமும் வராது. வந்தால் நான் பார்த்து கொள்கிறேன். தளபதி, பல்லவ இளவரசனை நாம் சிறைப்பிடிக்க முயல்வது நமது சொந்த நன்மைக்கல்ல, சாளுக்கிய சாம்ராஜ்யத்தின் நன்மைக்காக. நம் மன்னர் கனவை உடைக்கக்கூடியவன் ராஜசிம்மன் ஒருவன்தான். பரமேஸ்வர வல்லவன் பெரும் படை திரட்டியிருக்கிறான். போரில் இணையற்றவன். ஆனால் எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் பெரும்பான்மையான நிகழ்ந்தால் அதை சமாளிக்க அவனால் முடியாது. ஆகவே தந்தையிடம் தனையனை போகவிடக்கூடாது. புரிகிறதா? தந்தைக்கில்லாத அத்தனை வல்லமை தனையனுக்கு எங்கிருந்து வந்தது? எந்த போரிலும் இளவரசன் ஈடுபட்டதாக தெரியவில்லையே. நான் எந்த போரில் ஈடுபட்டேன்? ஈடுபடாவிட்டாலும் திட்டமிடுகிறீர்கள். அப்படி இளவரசனும் திட்டமிடக்கூடியவன். திட்டமிட்டு படைகளை நடத்தவும் அல்லவன். நமக்கு முக்கிய எதிரி ராஜசிம்மன் தான், பரமேஸ்வரை பல்லவன் அல்ல. தாங்கள் சொன்னபடி இன்னும் 2 நாட்களில் பல்லவ இளவரசரை சிறை செய்து இங்கே கொண்டு வருகிறேன். இது உறுதி. சற்று பொறு. வேறு ஏதாவது உத்தரவு உண்டா? உண்டு. காஞ்சிக்கு இளவரசனை கொண்டு வர வேண்டாம். வேறு எங்கு சிறை வைப்பது? மேற்கில் சாளுக்கிய எல்லையில் மலைத்தொடர் இருக்கிறது. அதன் அடிவாரத்தில் அடர்ந்த காடு இருக்கிறது. அங்கு சாளுக்கிய மன்னர்கள் வேட்டையாடுவதற்காக ஒரு மாளிகை கட்டியிருக்கிறார்கள். அதில் அடைத்து வைக்க ஏற்பாடு செய்யுங்கள். அந்த இடத்தில் இளவரசனை யாரும் தேடமாட்டார்கள். சித்தம். உத்தரவை நிறைவேற்ற என்னால் ஆனவரை முயல்கிறேன். தளபதி, அங்கு இளவரசனுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது. சகல உபச்சாரங்களும் நடக்கட்டும். 15 நாட்களுக்கு பிறகு இளவரசனை விடுதலை செய்து அனுப்பிவிடுங்கள். தளபதி, போகலாம் என்று விடை கொடுத்தார் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர். தீவிர சிந்தனையுடன் வெளியேறினான் தளபதி. அதே நேரத்தில் தண்டி மகாகவி தமது மாளிகையிலிருந்து தளபதி தீவிர சிந்தனையுடன் வெளியேறியதை கவனித்தார். பிறகு ஓலை ஒன்றை அவசரமாக எழுதி அதை தனது சீடன் ஒருவரிடம் கொடுத்து அவன் காதில் ரகசியமாக ஏதோ சொன்னார். ஓலையை பெற்றுக்கொண்ட சீடன் கடிகையை நோக்கி விரைந்தான். அதே நேரம் சாளுக்கிய உடையில் திரையநேரிக்கு பக்கத்தில் இளவரசன் சீனனுடன் புறவியில் வந்து கொண்டிருந்தான். கூடவே சந்துகனும் புறவியில் பின்னால் வந்து கொண்டிருந்தான். பொழுது புலர்ந்தது. பல்லவர் சத்திரத்தை வந்தடைந்தனர். சத்திரத்தின் முன்தாழ்வாரத்தில் மூட்டை முடிச்சுக்களுடன் சில புத்த பிட்சுகளும் சில இந்து சந்நியாசிகளும் உட்கார்ந்திருந்தனர். சத்திரத்து தலைவன் ஓடோடி வந்தான். வாருங்கள் என்று கூறி இளவரசன் கையில் உள்ள கடிவாளத்தை தன் கையில் வாங்கி கொண்டான். புறவிகளை பிழைத்த பின் இளவரசனையும் மற்ற இருவரையும் பின்புற வழியாக சத்திரத்துக்குள் அழைத்துச் சென்றான். முதல் மாடியில் இருந்த ஓர் அறைக்குள் இளவரசனை தங்க வைத்தான்.